ஓகே வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்முடைய தமிழ் ஆளின் நாள் சேனல். ஓகேவா? அண்ட் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது பேட்ரக் ஆப் என்ன, புது வெர்ஷன் என்ன கொண்டு வந்திருக்கோம், என்ன விஷயங்கள் இருக்குது, ரீசார்ஜ்க்கு ஏன் பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் நான் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேட்ரக் ஆப்போட லிங்க்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் டேரெக்டாக பேட்ரக்கோட கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணுற மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? பேட்ரக்கோட கஸ்டமர் கேர் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்போம். அண்ட் கூடவே பேட்ரக் ஆப்லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே உங்களுக்கு ஐடி, பாஸ்வேர்டு, ஓடிபி எல்லாமே உங்களுக்கு பேட்ரக்கோட வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவே ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஏன் இந்த மாதிரி சிஸ்டம்னா, நீங்கள் ஈஸியாக கஸ்டமர் கேர் ரீச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிற உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் வாட்ஸ்அப்பில் கிடைக்குது அப்படிங்கும்போது அது ரொம்ப சூப்பரான பெட்டரான அப்டேட்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த மாதிரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது தயவு செஞ்சு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக லாகின் பண்ணுங்கள். அதாவது வாட்ஸ்அப்பில் இல்லாத நம்பர் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், நான் வந்து பேங்க்கில் கொடுத்துருக்க நம்பர் வந்து வேறு நம்பரு, அதே நம்பர் கொடுத்தா லாகின் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற நம்பர் கொடுத்து பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கிடைக்கும். ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டரான அப்டேட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்போட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இது போல் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டுகளில் சில சேஞ்சஸ் வந்தாலுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் கிளிக் பண்ணோடனே அடுத்ததாக உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜை எப்படி ஃபில் பண்ணுற அப்படிங்கிற டீட்டெயில் நான் கொடுக்குறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம் என்னமோ அதை போட்டுவாங்க. ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த ஃபியூச்சரில் உங்களுக்கு வேறு அப்டேட் வரும்போது கேஒய்சி அப்டேட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் தான் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை மட்டும் கொடுத்தா போதுமானது. இந்த யூசர் நேம் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த பின்கோடுன்னு கேட்டிருக்காங்களே, இது வந்து உங்களுடைய ஏரியா பின்கோடு, போஸ்டல் பின்கோடுன்னு சொல்லுவாங்கள்ல, 6 நம்பர் இருக்கும் அது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே யூசர் நேம் ஜெனரேட் ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுடைய கரெக்டான மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஐடி, பாஸ்வேர்டு, ஓடிபிலாம் ரிசீவ் ஆகலை அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கும் ரிசீவ் ஆகும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட், நீங்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்பெனி நேமில் உங்களுடைய பேர் போட்டுக்கோங்க, இல்லை உங்களுடைய கடையோட பேர் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை கொடுத்து முடிச்ச பிறகு யூஐடின்னு கேட்டிருக்காங்கல்ல, இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் பேன் நம்பர் கேட்டிருக்காங்கல்ல, இந்த இடத்துல உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டீட்டெயில். அண்ட் உங்களுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதில் கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கிறதா முக்கியமான விஷயம். இதில் ரீட்டெய்லர் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரீட்டெய்லர், டிஸ்ட்ரிபியூட்டர், சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஏபிஐ பார்ட்னர் யூசர். இந்த ஏபிஐ பார்ட்னர் யூசர் அப்படிங்கிறத விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ரீட்டெய்லர் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு ரீசார்ஜ் கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்குறவங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறவங்க ரீட்டெயிலர்ஸை உருவாக்கக்கூடியவங்க. சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் தங்களுக்கு கீழே டிஸ்ட்ரிபியூட்டரை உருவாக்கக்கூடியவங்க. ஸோ இதுதான் வித்தியாசம். நீங்கள் ஆல்ரெடி தமிழிஸ் யூஸ் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா பேன் கார்டு ஏஜென்சி சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐடி ஃப்ரீ தான். ஓகேவா? ஃப்ரீன்னு சொல்கிறீங்க, ஆனால் இங்கே பேமெண்ட் கட்ட சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணணும். அந்த ப்ராசஸ் நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் தமிழிஸில் வந்து ஒரு ரீட்டெயிலராக இருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரீசார்ஜ் ஆப் தேவைப்படுது, இல்லை தமிழிஸில் ஏதோ சின்ன மைனர் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் இன்னொரு ஆப் உங்களுக்கு இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பேட்ரக்கில் செல்ஃபாக ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான அப்டேட் எல்லாமே பண்ணி கொடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிவிட்டு ரீட்டெயில்னு செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் மெத்தட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பே அண்ட் ரிஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பே பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நான் வேணால் ஒரு டெமோவே உங்களுக்கு காட்டிடுறேன் எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலும். ஸோ செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, டீட்டெயில் ஃபில் பண்ண பிறகு பே அண்ட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண அடுத்த பேஜ் உங்களுக்கு இது போல் ஓப்பன் ஆகுமா? இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா யூபிஐன்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த யூபிஐ அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய யூபிஐ ஐடி போடுங்க. உங்களுடைய யூபிஐ ஐடி போட்டு பேமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஐடி அப்ரூவ் ஆகும். ஸோ தயவு செஞ்சு நெட் பேங்கிங்கோ மேலே இருக்கக்கூடிய பேடிஎம் ஆப்ஷனோ யூஸ் பண்ணாதீங்க. உள்ளே வந்த பிறகு டேரெக்டாக யூபிஐ அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய யூபிஐ ஐடியை போட்டு பேமெண்ட் பண்ணுங்கள். யூபிஐ ஐடினா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது போல் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ரிசீவ் ஆகிடும். அந்த ஐடி பாஸ்வேர்டு அண்ட் மெயிலுக்குமே ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து தமிழிஸில் இல்லை பேன் கார்டு ஏஜென்சியில் ரீட்டெயிலராக இருக்கீங்க. அண்ட் ஆனால் இந்த ஐடியுமே உங்களுக்கு இப்போ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு இந்த ஐடி வந்து உங்களுக்கு ஃப்ரீன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் இப்போ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஆல்ரெடி தமிழிசி அண்ட் பேன் கார்டு ஏஜென்சி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக பேட்ரக்கோட கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணுங்கள். பேட்ரக்கோட கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணி அண்ட் நான் இது போல் தமிழிசி ஆல்ரெடி டிஎன் பேன் சர்வீஸில் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணிருக்கேன், எனக்கு வந்து ஐடி ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க, நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஐடி அண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ண இதை வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த பணத்தை உங்களுடைய வாலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க.
ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஐடி ஃப்ரீ தான். ஆனால் நீங்கள் இனிஷியலாக பேமெண்ட் பண்ணணும். அந்த பேமெண்ட்டை உங்களோட வாலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. அந்த பணத்தை யூஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ். அப்படி இல்லாமல் நான் தமிழிசையும் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணல, பேன் கார்டு சர்வீஸும் யூஸ் பண்ணல, எனக்கு வந்து புதுசாக ரீசார்ஜ் ஐடி வேணும் அப்படின்னா அந்த ₹100 நீங்கள் ரீட்டெயிலருக்காக பே பண்ணுற அமௌண்ட் உங்களுடைய ஐடிக்கான சார்ஜஸாக அப்ளை ஆகும். ஸோ இதே போல் ஃபியூச்சரில் வேறு ஏதாவது புது அப்டேட் வரும்போது உங்களுக்கு அந்த ஐடி ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சுச்சா இந்த விஷயம் உங்களுக்கு? ஆல்ரெடி நீங்கள் நம்மளோட சர்வீஸ் யூஸ் பண்ணுறது இருந்தீங்க அப்படின்னா இந்த ஐடிக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ண உடனே அந்த பணத்தை உங்களுடைய வாலெட்டில் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணும்போது. ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் அந்த அமௌண்ட்டை ஐடிக்காக பே பண்ணிடணும். இதுதான் விஷயம். அண்ட் ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறவங்க அண்ட் சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கவங்க சேம் நீங்கள் ரீட்டெயிலர் ஆப்ஷன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கஸ்டமர் கேரில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் இது போல் தமிழிசையில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன், இல்லை பேன் கார்டு ஏஜென்சியில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன், சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன் அப்படிங்கிற உங்கள் ரோலை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய ரோலை அப்கிரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. பேட்ராக்லையுமே இப்போ நீங்கள் பேன் கார்டு ஏஜென்சியில் ஒரு சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ராக்லையுமே சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி ஃப்ரீயாக கிடைக்கும். அதே போல் நீங்கள் ₹100 மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பே பண்ண அமௌண்ட்டை கூட உங்கள் வாலெட்டில் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே போல் நீங்கள் தமிழிசையில் டிஸ்ட்ரிபியூட்டர் சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஐடி கிடச்ச பிறகு நீங்கள் உங்கள் ஐடியோட இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களோட ஐடியை டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டராக, இல்லை சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தீங்கன்னா சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டராக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்வீஸ் மூலமாக நீங்கள் ஆல்ரெடி வேறு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுடைய ரீசார்ஜ் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு ப்ராப்பரான மெத்தட். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் தமிழிசையோட அண்ட் பேட்ரக்கோட கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் விஷயம். அண்ட் கூடவே பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் அடுத்து ஃபியூச்சரில் கொண்டு வர போகிறோம். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து நிறைய பேர் நீங்கள் செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக நான் என்னோடய வீட்டுக்கு மட்டும் நான் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு 1-2 பேருக்கு மட்டும் நான் கேட்டால் பண்ணி கொடுப்பேன், இல்லை எனக்கான சொந்த ரீசார்ஜை நான் பண்ணிக்குவேன், ஆனால் எனக்கு ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இதில் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்களும் ரீட்டெயிலர் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஜாயின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதை கஸ்டமர் கேருக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து கம்மியாக வரும். ஓகேவா? இது பிஸ்னஸ் ஓரியன்டாக பண்ணுறவங்களுக்கு கமிஷன் அதிகமாக வரும். நீங்கள் நார்மலாக எனக்கு மட்டும் போதும், ஒரு சின்ன கமிஷன் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் அதேமாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ரீட்டெயிலருக்கான அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் கஸ்டமர் கேரில் இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அந்த பணத்தை உங்கள் வாலெட்டில் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் ரெண்டாவது நீங்கள் நான் பிஸ்னஸ் ஓரியன்டாக பண்ண போகிறேன்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அப்போ கஸ்டமர் கேருக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கான ஐடி சார்ஜஸை கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐடியை அப்கிரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நார்மல் யூஸராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இதை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த புது ரீசார்ஜ் சாஃப்ட்வேர் இதில் என்ன பெஸ்ட்டான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு நிறைய அப்டேட் இருக்குது. அண்ட் ரீசார்ஜெலாம் கொஞ்சம் குயிக்காக ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ அதில் சப்போர்ட் பெட்டராக இருக்கும். அண்ட் பெண்டிங் சப்போர்ட், பேமெண்ட் கிளியர் பண்ணிட்டு அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் இதில் பெட்டராக இருக்கும். ஸோ அதையும் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? அடுத்த வீடியோஸ் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நிறைய அப்டேட் கிடைக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு தான் எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் இது போல் தொடர்ந்து கொடுத்துட்ருப்போம். உங்கள் பிஸ்னஸோட நாங்கள் கூட உறுதுணையாக இருப்போம். ஓகேவா?